ஒரு உண்மையை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். சம்ஸ்கிருதம் என்றால் அது தேவமொழி, அது தேவ பாஷா, அது கடவுளோடு தொடர்புடையது என்கிறபடியான ஏமாற்றும் ஏய்ப்பும் இந்த மண்ணில் நடக்கிறது. இது 2000 ஆண்டுகளாக மெல்லிதான் நடக்கிறது. சொற்களை எல்லாம் தன்னுடைய வேற்று ஒளியில் இணைத்து 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 பிணைத்து பிணைத்து இங்கு ஆற அமர உட்கார்ந்து கொண்டு 8 லட்சம் சொல் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் வெறும் 2000 சொற்கள். இன்று நம்முடைய மொழியை நான் 50 ஆண்டுகளாக இதைத்தான் பார்த்து வருகிறேன். அண்ட் என்று ஒரு சொல் இருக்கிறது ஆங்கிலத்திலே. அண்ட் ராமா அண்ட் சீதா. அண்ட் என்கிறது என்ன? அதுக்கு மூலம் உந்தே என்று போட்டிருக்கிறான். இது ஜெர்மானிக் டியூட்டானிக் ஆரிஜின். இது கருமம் என்கிறது வினை, செய்யறது. அந்த சொல் கரு என்கிற வடிவத்திற்கு தான் கிரியா இந்த சொல்லு போனது. கிரியேஷன் என்கிறதெல்லாம். சம்ஸ்கிருத என்றால் என்ன என்றா கலந்து செய்யப்பட்டது பொருள். சம்ஸ்கிருதம் என்றால் தேவமொழி இல்லை, கலந்து செய்யப்பட்டது, கலப்பு மொழி என்பதுதான் உடைய பெயர். பாரதி என்ற ஒரு ஆற்றல் வாய்ந்த வடிவம், பார்ப்பான் மதிக்காத ஒரு வடிவம். அந்த ஆள் இறந்த பொழுது வெறும் 14 பேர் தான் கூட போனான் சாவுக்கு. பாட்டு எழுதுறதுக்கு பெரிய ஆற்றல்லாம் வேண்டியதில்லை. தான 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 தானனா உள்ள ஒரு இழைந்தால் போதுமானது. இதுல இது 2000 ஆண்டுகளுக்கு முந்தி ஆரியர்கள் என்கிறவர்கள் உள்ளே வருகிற பொழுது இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் எடுத்து வந்தது என்கிறது ஒரு 2000 சொற்கள், கிரேக்க வழியிலிருந்து எடுத்து வந்த சொற்கள். இங்க வந்து தங்களுடைய சொற்களை தமிழோடு கலந்து 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 இப்போ மெது என்ற மிருது நாக்குவான், திட என்ற திருத நாக்குவான், பகு என்றா பெரியது, பகடு என்றா பெரிய எருது. பகடு பகா என்பது பெருசு, பகா அசுரன் என்ற பேரரக்கன், பக்காளியாவன் பெரியவன். இந்த பகு என்கிறத பிருகுன்னு ஆக்குவான், மெது என்கிறது மிருதுன்னு ஆக்குவான். இந்த தொடர்பாக இருக்கிற இந்த சொற்களை எல்லாம் தன்னுடைய வேற்று ஒளியில் இணைத்து 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 பிணைத்து பிணைத்து இங்கு ஆற அமர உட்கார்ந்து கொண்டு 8 லட்சம் சொல் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் வெறும் 2000 சொற்கள். இன்று நம்முடைய மொழியை நான் 50 ஆண்டுகளாக இதைத்தான் பார்த்து வருகிறேன். இந்த தொடர்பா இருக்கிறதுல ஒரு உண்மையை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். சம்ஸ்கிருதம் என்றால் அது தேவமொழி, அது தேவ பாஷா, அது கடவுளோடு தொடர்புடையது என்கிறபடியான ஏமாற்றும் ஏய்ப்பும் இந்த மண்ணில் நடக்கிறது. இது 2000 ஆண்டுகளாக மெல்லிதான் நடக்கிறது. என்கிறது சேர்க்கை. அவனும் அவளும், சேரனும் சோழனும் பாண்டியனும், வெற்றிலையும் பாக்கும் சுண்ணாம்பும். என்கிறது என்னன்னா அந்த சொற்களை இணைப்பதற்காக இருக்கிற ஒரு இணைப்பு உருவிடை சொல்லுது, கனெக்டிவ் பார்ட்டிகள். அது சேர்க்கைக்காக சொல்வது. என்று நீங்கள் பேசுகிற பொழுது என்ற நீங்கள் சொல்கிற செய்தியோடு நான் வருகிறேன், தொடர்பு கொள்கிறேன் என்று பொருள். என்று இந்த உந்தாகும் இடனும் ஆறுண்டே உந்து என்று ஆகும் என்று தொல்காப்பியன் சொல்கிறார். உந்து என்கிற வடிவம் ஜெர்மானிக்கில் இருக்கிறது, உந்தே என்று. நீங்கள் போய் அண்ட் என்று ஒரு சொல் இருக்கிறது ஆங்கிலத்திலே, அண்ட் ராமா அண்ட் சீதா. அண்ட் என்கிறது என்ன? அதுக்கு மூலம் உந்தே என்று போட்டிருக்கிறான். இது ஜெர்மானிக் டியூட்டானிக் ஆரிஜின். இது ஜெர்மானிக்கிலிருந்து வருகிற அந்த மொழியினின்று வந்த சொல். இது அண்ட் என்று சொல்லுகிறது கூட உந்து என்கிறது. இந்த என்கிற சொல் நீங்கள் சொல்கிற செய்தியோடு நான் இணைகிறேன் என்கிறதுனால்தான் கொட்டுறது என்கிறது அதோடு பொருந்துறது. என்கிறது தான் என்கிறது ஒம்மன் ஆனது. நான் இப்படி மொழி என்கிறது மொழியின் ஆனது போல் என்கிறது ஒம்மன் ஆனது. என்று நம்முடைய பிள்ளைகள் ஈழத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, என்பது பொருந்துகிறோம் பொருள். என்கிறது ஆம் என்று ஆனது. இது ஒகர அகர திரிபு என்று மொழியிலே நான் சொல்லுவேன். ஊனா ஓனாகி ஆனாகும். ஆம். நாம் இரண்டு முறை ஆமாம் போட்டு எல்லாவற்றுக்கும் ஆமாம் போட்டு கொண்டிருக்கிறோம். என்ன கலப்பு நடந்தாலும் கவலை இல்லை என்று. இப்ப என்கிற சொல் சம் என்றானது. அமர் என்கிறது சமர் என்றாகும், அந்தி என்கிறது சந்தி என்றாகும், என்கிறது சம் என்றாகும். சமம் என்ற இணைன்னு பொருள். இது சமம் என்கிறது
சம் என்று அங்கே சேர்க்கை என்கிற பொருளில் சொம் என்று SOM போட்டிருக்கிறதும் SAME போட்டு சேம் என்பதும் அதுதான் சமம் என்கிற பொருளில் தான் அது. நூற்றுக்கணக்கான செய்திகள் அதன் உள்ளே இருக்கின்றன. கிரு என்ற செய்தல், கருமம் என்ற செய்தல். கருமம் என்கிறது கருமம் செய்ய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையின் பீடுடையதில் என்று சொல்வார் குறள்ல. கருமம் என்கிறது வினை செய்யறது. அந்த சொல் கரு என்கிற வடிவத்திலிருந்து தான் கிரியா என்று சொல்லு போனது. கிரியேஷன் என்கிறதெல்லாம். சம்ஸ்கிருத என்றா என்ன என்றா கலந்து செய்யப்பட்டது பொருள். சம்ஸ்கிருதம் என்றால் தேவமொழி இல்லை, கலந்து செய்யப்பட்டது, கலப்பு மொழி என்பதுதான் அவருடைய பெயர். அதற்கு முந்தி அவர்கள் உருவாக்கி கொண்ட சொல் பிராகிருதம். பிரா என்றால் முந்தி செய்யப்பட்டது. இது சொற்களுக்குள்ளே என்ன நடந்தது என்கிற வரலாற்றை தூக்கி வருகிறது. நன்றாக பிராகிருதம் என்றால் முந்தி செய்யப்பட்டது, சம்ஸ்கிருதம் என்றால் கலந்து செய்யப்பட்டது. கலப்பு மொழி என்கிறது சமஸ்கிருதமே தவிர தமிழ் இல்லை. ஆனால் அந்த கலப்பு மொழியை ஆக்குவதற்கு அவர்கள் அரும்பாடுபட்டார்கள். அவன் இடையில பேச்சுக்கடையில வருவேன். இதிலே நமக்கு நாகரிகமாக மூத்திரம் பெய்வது என்பதை கூட ஒன்றுக்கு இருந்துட்டு வர்றேன் சொல்லுகிறது மரபு. இது நீண்ட நெடுகாலமாக இருக்கிறது. ரெண்டுக்கு இருந்து வருகிறேன், ரெண்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுகிறது. இது ஒன்றுக்கும் இரண்டுக்கும் ஒரே முறையில் தான் போக முடியும். ஒன்றுக்கு தனியாக போகலாம், மூத்திரம் மட்டும் பெய்யலாம். ஆனால் அந்த அந்த தொடர்பாக இருக்கிற இரண்டுக்கு என்றால் இரண்டு சேர்ந்து வரும். இதெல்லாம் அந்த சொற்களுக்குள்ளால் இருக்கிற நுட்பங்கள் இருக்கிறது. சரி, இதில் இப்போ எல்லாரும் நாம் ஒன்றுக்கு கூட இருக்கிறது இல்லை. நம்முடைய மொழி அமைப்பு எப்படி மாறிவிட்டது. யூரின் பாஸ் பண்ணிட்டு வர்றேன். அது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் அனுப்பி சொன்னா, சார் நான் யூரின் பாஸ் பண்ணிட்டு வரேன் சார். அவர் சினந்து போய் சரி அதையாவது அரியர்ஸில் அதை பாஸ் பண்ணிட்டு வாடான்னு சொன்னாராம் அந்த ஆசிரியர். அப்படி ஒரு நகைச்சுவை உண்டு. எல்லா கூறுகளிலும் ஒன்றுக்கு யூரின் பாஸ் பண்ணிட்டு வர்றேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் தொடர்பாக இருக்கிறது. சட்டையை உள்ள போடுறது கூட சட்டை என் பண்ணிட்டு வரேன், சட்டை என் பண்ணுறோம், ட்ரெஸ் பண்ணுறோம், மேரேஜ் பண்ணுறோம், டைவர்ஸ் பண்ணுறோம், இன்டர் கோர்ஸ் பண்ணுறோம், ட்ரிங்க் பண்ணுறோம். ட்ரிங்க் பண்ணுறியா? இதெல்லாம் நாகரிகம்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த முட்டாள் தமிழ முட்டாள் ட்ரிங்க் பண்ணுறியா? புக் பண்ணுறோம், புக் பண்ணணும், போகணும், ரிசர்வ் பண்ணணும், கேன்சல் பண்ணுறோம், ட்ரைவ் பண்ணுறோம், டேர்ன் பண்ணுறோம், அட்வைஸ் பண்ணுறோம், அட்டன் பண்ணுறோம், அவாய்ட் பண்ணுறோம், அசிஸ்ட் பண்ணுறோம், அட்வைஸ் பண்ணுறோம், கிஸ் பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், கம்போஸ் பண்ணுறோம், டீல் பண்ணுறோம், வாஷ் பண்ணுறோம், ஸ்டடி பண்ணுறோம், ரிசர்ச் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுறோம், இப்படி யூஸ் பண்ணுறோம், மிஸ்யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு புரியுது? இது தமிழ் குடிமகன் ஒரு ஆள் இருந்தார், அமைச்சராக கூட இருந்தார். அவர் அருளி முத்தமிழ் இல்லைங்க அருளி அப்படின்னுவார். இயல் தமிழ், இயற்றமிழ், நாடக தமிழ் என்கிற முத்தமிழ் இல்லை, பண்ணித்தமிழ்னு ஒரு தமிழ் இருக்குது. இவன் எதை எடுத்தாலும் பண்ணிக்கொண்டே இருப்பான் என்று அவர் கிண்டலாக அவர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. சரி, இதில் பாரதி என்ற ஒரு ஆற்றல் வாய்ந்த வடிவம், பார்ப்பான் மதிக்காத ஒரு வடிவம். அந்த ஆள் இறந்த பொழுது வெறும் 14 பேர் தான் கூட போனான் சாவுக்கு. அவருடைய இறப்புக்கு போன கூட்டம் அதில் ஒரு பாவேந்தர். பாரதியினுடைய அப்பா எப்படியாவது இவனை மேலே தூக்கி விட வேண்டும் என்பதற்காக ஆங்கிலம் படிப்பதற்காக படி ஆங்கிலம் படி அதில் போனால்தான் முன்னேற முடியும் என்று அவர் வலியுறுத்தினதை அவன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று பகுதியில் எழுதுகிறான். பாரதி எழுதுகிறான், செலவு தந்தைக்கு 1000 சென்றது, தீது எனக்கு 10,000 நேர்ந்தன, நலமொரு எட்டுணையும் நான் காண்கிறேன், இதை 40,000 கோயிலில் சொல்லுவேன் என்று எழுதுறான். ஒரு இடத்துல பேடி கல்வி பயின்று உழல் பித்தர்கள் பேடி கல்வியை படிக்கிறீங்களான்னு ஆங்கிலத்தை சொன்னான். பாரதியை பின்பற்றுகிறவர்கள் இது தொடர்பாக இருக்கிறது. இந்த நிலைகள்லாம் சிந்திக்க வேண்டும். பாரதி என்ன சொன்ன, இந்த சிவவாக்கியன் என்று ஒரு பெரிய ஒரு முனிவன், பெரிய முனிவன். அந்த முனிவன் ஒரு 500 பாட்டுகள் எழுதியிருக்கிறான்.
ஒன்றும் இல்லை. அவனுக்கு இலக்கணம் தெரியாது, யாப்பிலக்கணம் தெரியாது, யாப்பருங்களை விருத்தி தெரியாது, நன்னூல் படித்ததில்லை, எதுவுமே படித்ததில்லை. இந்த மண்ணில் ஒரு பண்பு இருக்கிறது. தான 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 தானனா இந்த இசை எங்கோ கேட்ட இசை அது. அதுதான் அத்தனை பாட்டையும் எழுதியிருக்கிறான். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணென்று சொல்லு மந்திரம் ஏதடா அப்படின்னு கேட்கறதும் தனி அழகு. ஒன்றும் இல்லை, பாட்டு எழுதுறதுக்கு பெரிய ஆற்றல்லாம் வேண்டியதில்லை. தான 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 தானனா உள்ள ஒரு இழைந்தால் போதுமானது. இப்போ அந்த பாட்டுல ஒரு பாட்டுல பெற்ற தாயை விற்று அடிமை கொள்ளுகின்ற பேதைகள், பெற்ற தாயை வித்துட்டு இப்படி அடிமை பண்ண வைத்திருக்கிறீர்களே என்கிற ஒரு பதிவு பண்ணுகிறது நம்மை நோக்கியது. பாரதி சொன்னது நம்மை நோக்கியது. பித்தர்கள் பேதைகளே என்று சொன்னது நம்முடையது. எல்லா நலங்களும் இப்போ குழந்தையை நாம் வளர்க்கிற பொழுது மம்மி சொல்லு மம்மி சொல்லு. நான் கூட ஒரு மம்மின்னா என்ன பொருள்னு நீங்க அகராதி எடுத்து MUMMIY என்கிறத பார்த்தால் அழுகாமல் வைத்திருக்கிற பிணம் என்று பொருள். மம்மி என்கிறதுக்கு அதுதான். நாம் ஏதோ ஒன்று அம்மாவை குறிக்கிறதாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். நான் கூட ஒரு பள்ளிக்கூடத்திலே, ஒரு குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலே சொன்னேன், இனிமேல் யாரும் மம்மின்னு சொல்லாதீங்க, அம்மின்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அம்மி பக்கத்தில் தானே குழவி இருக்கும். குழவி நீங்கள்லாம் இருக்கிறது அம்மா பக்கத்தில் தானே, நீங்க அம்மின்னாவது சொல்லுங்க, மம்மி சொல்லாதீங்க. டேடி தா என்கிறது அப்பா என்கிற பொருள்ல அப்பாவை உலகம் முழுமைக்கு போயிருக்கிற சொற்கள் டேன்னு போயிருக்குது. டேடான்னா அப்பாவை போய் டேடான்றான், டேடின்றான். இது தொடர்பா இருக்கிறது. அங்கிள்ன்றான். அங்கிள்னா சித்தப்பாவும் சொல்லலாம், மாமாவும் சொல்லலாம், எல்லாம் ஒரே குழப்பம். ஆன்டி சொல்லு, ஆன்டி சொல்லு. இது தொடர்பா பிரதர் சொல்லு, இன்னும் சுருக்கமா ப்ரோ சொல்லு, அங்கிள் சொல்லு, சிஸ்டர் சொல்லு. இது தொடர்பாக இருக்கிறது. எல்லாவற்றையும் குட்டி சொல்லாக்குகின்ற அந்த வேலைகளை நம்முடைய இனம் இந்த தொலைக்காட்சிகளினாலும் ஊடகங்களினாலும் செய்து கொண்டே இருக்கின்றது. அதில் மிக எச்சரிக்கையாக இருக்கிறது. இது ஆங்கிலத்திலே நான் ஆங்கிலோமேனியா என்று சொல்லுவேன். இது ஆங்கில காம் மயக்கம். இது ஆங்கிலம் என்று உயர்ந்த மொழி என்று. அது ஆங்கிலம் என்கிறது வேற ஒன்றும் இல்லை. 40 விழுக்காடு கிரேக்கம், 40 விழுக்காடு லத்தீனம், 10 விழுக்காடு ஆங்கிலோ சாக்சானியம், 10 விழுக்காடு உலக மொழிகள், வேர்ல்ட் லாங்குவேஜஸ், உலக மொழி. இதனுடைய கூட்டு. அது இல்லைன்னா, அப்படி கலப்பு இல்லைன்னா அது உயிரோடு இருக்காது. எங்கெங்கெல்லாம் போனார்களோ அதையெல்லாம் பின்பற்றி அதில் பயித்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக அதனுடைய உயிர்ப்புக்கு காரணம் அது ஒரு வணிக மொழியாக இருந்ததுதான் அடிப்படையானது.